ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஈவினிங்ஸ் டைம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம் பாருங்கள். பனங்கிழங்கு மாவு தாங்க நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் இன்றைக்கி நான் புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். வெல்லம் அப்போ அதோடு ஏலக்காய் போட்டு பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். பனங்கிழங்கு மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வெள்ளை தண்ணி ஊற்றி நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிடிச்சி உதுத்தா உடையணும். நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் ஒரு பாதி அளவு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை புட்டு மேக்கரில் புட்டு மேக்கரில் சுற்றி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் மாவு, அப்புறம் மறுபடியும் தேங்காய், மாவு மேலே லைட்டாக கொஞ்சோண்டு தேங்காய் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். என்கிட்ட இருக்கிறது இந்த சைஸில் சின்ன சைஸில் இருக்கிற இந்த புட்டு மேக்கர் தான். இது அழகாக இருக்கும், கிண்ணம் மாதிரியே இருக்கும். நம்ம இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து கவுத்தி பார்த்தோம் பார்த்திங்கன்னா கிண்ணம் மாதிரியே அழகாக இருக்கும், பவுல் மாதிரி. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரி புட்டு மேக்கர் இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக கொஞ்சம் கசப்பு சுவையோடு இருந்தது. யாரெல்லாம் பனங்கிழங்குல இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பனங்கிழங்கு சாப்பிட்றது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது, சத்தும் கூட. இதை என்ன மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணலான்னு சொல்லுங்கள். இது கொழுக்கட்டை, அல்வா, நம்ம நார்மலாக பால் இதில் எல்லாமும் கலந்து சாப்பிட்லாம். சுடுதண்ணிலையும் கூட போட்டு சாப்பிட்லாம். நான் இது வரைக்கும் சுடுதண்ணி பாலில் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் புட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். பனங்கிழங்குல வேறு மாதிரி என்னெல்லாம் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன மாதிரி டிஷ் ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி காட்டுறேன்.